ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்மணி அன்புடன் சீரியல் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்து அந்த பொண்ணோட வந்து கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அப்படி வந்து கல்யாணம் நடக்க போது பார்த்திங்கன்னா, பயங்கரமாக வந்து எல்லாருமே வந்து அவர் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கிட்ட வந்து நம்ம கண்மணி வந்து எப்பயும் போல அவங்க பாட்டி வந்து தப்பாக பேசுவாங்க இல்லையா? அதனால் வந்து எப்பயும் போல வந்து தப்பாக பேசிகிட்டே இருக்காங்க. போய் இவ்வளோ போய் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க. நான் எப்படி பெரிய இடத்துல பண்ணது, எப்படி பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து ஒரு பக்கம் கண்மணி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்மணி வந்து தாலியை போய் எல்லார்ட்டையும் வந்து காமிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தவங்க தாலியும் கட்டி முடிச்சிடறாங்க. கட்டி முடிச்சா நம்ம கார்த்தி வந்து அவங்க அப்பா கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. உடனே நம்ம அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, என்னடி உன் புருஷன் அவங்க அப்பா கட்டி பிடிச்சி இப்படி எழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து பெட்ரூம்க்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஆள்லாம் வந்திருப்பாங்க. அப்படி வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கார்த்தி வந்து சொல்கிறாங்க, என்னோட ரூம் எப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணீங்களோ, இது என் அண்ணன் ரூமே பயங்கரமாக நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சரின்ட்டு அன்பு போய் ரூம்பை போய் பார்க்குறாங்க. பயங்கர எக்ஸைட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்மணி வராங்க. கண்மணி வந்தோடனே, எதுக்குங்க இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க, எதுவே நம்மளுக்கு கொஞ்சம் கூச்சமாக இல்லையா, அசிங்கமாக நினைப்பாங்களா நம்மள அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க கண்மணி. இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உரசிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு 2 பேரும் வந்து அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நம்ம கார்த்தியோட ஒய்ஃப் வந்து பாலை வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து பேசுனோன்னே, நீங்கள் வந்து கார்த்தியோட ஒய்ஃப் வந்து காலில் விழுகுறாங்க. கால்லலாம் விழுகணும், நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு, சரிடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னது டாவா, நீங்கள் தானே சொன்னீங்க ஃப்ரெண்டு மாதிரின்னு. அதனால தான் டான்னு சொன்னேன். அப்புறம் எப்பயும் போல வந்து வா போ நீன்னு தான் பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குன்னு தெரில. நம்ம வெண்ணிலா வந்து ஏதோ அந்த சதி வேலை வந்து பார்க்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, பை பை, டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.